Recently, I got a message. Bro, நீங்க எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டீல் வந்து க்ளோஸ் பண்ணீங்க அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணீங்க? இட்ஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஏன் இந்த ஒரு டாபிக்கே ஒரு வீடியோவா மேக் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணும்போது நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னோட ப்ராஜெக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி டீல்ஸ் க்ளோஸ் பண்ணேன் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணேன், இது எல்லாமே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்க ஒரு ஆஸ்பைரிங் மார்க்கெட்டர், பிகினர், ஃப்ரீலான்சர் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. 3 years back ஒரு இன்ஸ்டிடியூட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இட்ஸ் a 4 months ஆஃப் கோர்ஸ். இன்ஸ்டிடியூட்ல ஷேர் பண்ற ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் எல்லாமே பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்றத தாண்டி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது. வை? பிகாஸ் லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளால போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். செகண்ட், சப்போஸ் நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்றோம்னா கூட நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நிறைய பேச முடியும். அட் த சேம் டைம் கேஸ் ஸ்டடியும் ஷேர் பண்ண முடியும். ஸோ தட் ஈஸியா அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். தேர்ட், லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். வை? பிகாஸ் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கேஸ் ஸ்டடிஸ் இல்ல, போர்ட்ஃபோலியோல எதுவுமே இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் ஒரு கிளைண்ட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போர்ட்ஃபோலியோ, கேஸ் ஸ்டடி இல்லாம ஆன்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் டஃப். ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றதுன்னு யோசிக்கும் போது பர்சனல் வெப்சைட் டிசைன் பண்ணி அதை போர்ட்ஃபோலியோவா ஷோ பண்ணலாம்னு யோசிச்சேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் அண்ட் ரிசோர்சஸ் எல்லாமே பார்த்து லேர்ன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் வந்து 1 monthல ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதை ப்ரொமோட் பண்ணாதான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கிளைண்ட்ஸ் நம்மளால ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டியூட்ல இருந்தா என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பர்சனல் வெப்சைட் லிங்க் வந்து ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணது ஒன்றும் இல்லாம நெக்ஸ்ட் டே என்னோட ட்ரைனர் கிட்ட 5 to 10 minutes கிரேஸ் டைம் வாங்கி என்னோட வெப்சைட்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். யூ நோ வாட், எவ்ரி ஒன் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை மை ஒர்க். செகண்ட், அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க மேனேஜ்மெண்ட் டீம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் தென் என்னோட பிசினஸ் நெட்வொர்க், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட வெப்சைட் லிங்க் வந்து ஷேர் பண்ணேன். தட்ஸ் இட். ஆஃப்டர் 1 week ஐ காட் 2 referrals ஃப்ரம் மை பேட்ச்மேட் ஃபார் வெப் டிசைன் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் ஓனரை மீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே த்ரோ பண்ணேன். ஸோ அந்த ஒரு மீட்டிங் 1 hour கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ ஐ க்ளோஸ் த டீல் ஃபார் 40,000. ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கரெக்ஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஐ அப்செல் மை another சர்வீஸ், லோக்கல் SEO, டெக்னிக்கல் SEO, டூல்ஸ் இன்டெகிரேஷன், கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அண்ட் பிசினஸ் சைட்டேஷன்ஸ் இதெல்லாமே சேர்த்து 15,000 rupees சார்ஜ் பண்ணேன். So it's a combine of web design and local SEO service. So 55,000. That's how I made 55,000 from my first project while doing digital marketing course. At last, எனக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் வெப்சைட் டிசைன் பண்ணிட்டேன், ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டேன், நான் கோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணனோ அந்த அமௌண்ட் வந்து earn பண்ணிட்டேன். So that's it. இந்த வீடியோல இருக்க மேஜர் டேக் அவேஸ். ஃபர்ஸ்ட், ட்ரை டு செல் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஸ்கில்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால நிறைய டீல்ஸ் க்ளோஷர் பண்ண முடியும். செகண்ட், நெட்வொர்க். ட்ரை டு பில்ட் நெட்வொர்க் வித் லைக் மைண்டட் பீப்புள் so that it will help you in a long run. At last, Fiverr, Upwork, Freelancer இந்த மாதிரி காம்படிட்டிவ் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல ப்ராஜெக்ட் டீல்ஸ் க்ளோஸ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. டைரக்டா ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா then wait for my next set of videos. I will come up with an amazing strategy that will help you to make it out. Until then, Mazhar signing off.